பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த நூரானிய காயிதாவுடைய பாடங்கள் தொடர்ச்சியாக வக்ஃபு செய்வதின் சட்டங்கள் தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். இப்போ நம்ம போன வீடியோவில் ஜபர், ஜேர், பேஷ், தோ ஜேர், தோ பேஷ், கடா ஜேர், உல்டா பேஷ் வந்தால் எப்படி குரானில் வக்ஃபு செஞ்சு ஓதணும் அப்படின்னு பார்த்தோம். வக்ஃபு என்றால் நிறுத்தல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நம்ம நிறுத்தி ஓதக்கூடிய சட்டங்கள் தான் பார்த்துட்ருக்கோம். சரி, நிறுத்தி ஓதக்கூடிய சட்டங்களில் இப்போ அடுத்த சட்டமான நிறுத்தும்போது தோ ஜபரை அலீஃப் மத்தாவை வைத்து நிறுத்தணும். குண்டு தாவை சுக்கூன் பெற்ற ஹாவாக மாற்றியும் நிறுத்த வேண்டும். இப்போ நமக்கு தோ ஜேர் தோ பேஷ் தானே பார்த்தோம். இப்போ தோ ஜபர் இருக்குது, அதாவது ஃபதஹா தெயின் இருக்குது. இந்த ஃபதஹா தெயின் ஆயத்துடைய இறுதியில் வருதுன்னு வைங்க. இதுதானே ஆயத்து, இதுதான் வக்ஃபு செய்யக்கூடிய அடையாளம்ல. கம்பல்சரி நம்ம நிறுத்தி ஓதணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இப்படி தன்வீனுடைய ஃபதஹா தெயின் வந்துச்சு அப்படின்னா எப்படி நிறுத்தணும் பார்க்கலாமா? எப்படி நிறுத்தணும் அப்படின்னா, 2 ஹரக்கத்து இருக்குல்ல, அதில் ஒரு ஹரக்கத்தை நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டு பார்த்தோன்னா நமக்கு இது எப்படி தோற்றம் தெரியுது? பா அலிஃப் ஃபதஹா தெரியுதா? இதை நம்ம எங்கே படிச்சிருக்கோம்? அலிஃபுனாலே அந்த லெட்டர் மத்தாவுடைய லெட்டர்னு படிச்சிருக்கோம். அப்போது மத்தாவுடைய லெட்டரான அலிஃபுக்கு முன்னாடி ஃபதஹா பெற்ற லெட்டர் இருந்துச்சு அப்படின்னா இது மத்தால போகுமா? அதனால தான் அவங்க சொல்லாங்க மத்தாவை வைத்தும் மத்தா மாதிரி நம்ம நிறுத்தணும். அப்போ அலிஃப் மத்தா தோற்றத்தில் நம்ம நிறுத்தணும். இது எப்படி அலிஃப் மத்தாவுடைய தோற்றத்தில் மாறுது? ஏன்னா அது ஃபதஹா தெயினா தானே இருந்துச்சு, 2 ஹரக்கத் தானே போட்டிருந்தாங்க. இப்போ இங்கேயே 2 ஜபரை தூக்குறாங்க அப்படின்னா ஒரு ஜபரை நம்ம எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறமா பார்த்தா தான் இது அலிஃப் மத்தா தோற்றத்தில் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம அலிஃப் மத்தாவுடைய தோற்றத்தில் ஓதணும் அப்படின்றக்காக அந்த 2 குறியீட்லேருந்து ஒரு குறியீடை நம்ம விட்டுட்டு அதை அதனுடைய தோற்றத்தில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம ஓதணும். அப்போது பா அலிஃப் தோ ஜபர் பன் அப்படின்றத நம்ம நிறுத்தும் போது பா பா அலிஃப் ஜபர் பா நம்ம நீட்டுவோம்ல, அந்த மாதிரி நம்ம நீட்டணும். அதுக்கடுத்து கீழே கொடுத்துருக்கிறது குண்டு தாவை சுக்கூன் பெற்ற ஹாவாக மாற்றியும் நிறுத்த வேண்டும். அப்போது இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இங்கே வக்ஃபுடைய அடையாளம் இந்த இடத்துல இந்த தா வருது. நான் இது சொல்லியிருந்தேன், இது தாய மர்பூத்தா, பெண்பாலுக்குரிய தா அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த தாவை நம்ம வக்ஃபுடைய நிலைமையில எப்படி ஓதணும் அப்படின்னா, மேலே உள்ள இந்த 2 புள்ளியையும் நம்ம விட்டுட்டு இக்னோர் பண்ணிடணும்னு சொல்லுவாங்கள்ல, அது இருக்கும். ஆனால் நீங்கள் அதை கன்சிடர் பண்ணாமல் விட்டுட்டு இதுக்கு சுக்கூன் வச்சுட்டு எப்படி இருக்குது ஹா, அடிபாகத்தில் வரக்கூடிய ஹா இருக்குல்ல, அந்த ஹா மாதிரி நம்ம நிறுத்தணும். இப்போ உதாரணம் பார்த்தா உங்களுக்கு புரியும் பாருங்கள். அமாலன் எப்படி இருக்குது? அமாலன், அமாலனில் பாருங்கள் லாம் ஃபதஹாத்தெயின் இருக்கா? ஃபதஹாத்தெயின்னா தோ ஜபர். இப்போ இந்த இடத்துல எப்படி நிறுத்தணும் அப்படின்னா, மேலே உள்ள ஒரு ஃபதஹாவை நீங்கள் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ இல்லை பார்த்தீங்களா? இப்போ எப்படி இருக்குது? லாம் அலிஃப் ஃபதஹா, அலிஃப் இருக்குது, அதுக்கு முன்னாடி லாமுக்கு ஃபதஹா இருக்குது. அப்போது இங்கே நம்ம அலிஃப் மத்தாவுடைய தோற்றத்தில் கீழே இங்கே இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி நிறுத்தணும். அமால உத்ரன், உத்ரன்ன உத்ரா, ஹுஸ்னன், ஹுஸ்னன்ன ஹுஸ்னா, சபபன், சபபா. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அகாடமி நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, அந்த தாவை எப்படி நம்ம நிறுத்தணுன்ற எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்க்க போகிறோம். எப்படி நிறுத்தணும்? அல் ஆஹிரா, இது தாவா இருக்குது. இப்போ நம்ம நிறுத்தும் போது அந்த தாவா நம்ம அதை எடுத்துக்கக்கூடாது. இருக்கும், அந்த புள்ளி நுக்தா இருக்கும். அதை நம்ம இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு நம்ம என்ன பண்ணோம்? அல் ஆஹிரா, அதை நம்ம இக்னோர் பண்ணிடணும். மா லீரத்துன் அப்படின்னு இருக்கிற மா லீரா குண்டு ஹாவா மாற்றி நம்ம நிறுத்தணும். மொ ஸ்வதத்துன், மொ ஸ்வத, ஹாஷியத்துன், ஹாஷியா,
இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கடா ஜபரையும் சுக்கூனையும் அதே நிலையில் தான் நிறுத்தணும். இது ரொம்ப ஈஸி. இதுக்கும் இந்த பாடம் 1 பாடம் 2க்கும் தான் மாற்றம் வரும். வக்ஃபுடைய நிலைமையில் எப்படி ஓதணும் அப்படின்னா மாற்றம் வச்சு ஓதணும். ஆனால் அதுவே கடா ஜபரோ சுக்கூனையும் நம்ம அதே நிலைமையில் தான் ஓதணும். ஏன்னா சுக்கூன் ஆல்ரெடி நமக்கு இங்கே சுக்கூன் வச்சு தான் எல்லாத்துக்கும் ஓதிட்டுருக்கோம். ஜபருக்கு மட்டும்தான் நீங்கள் அலிஃப் மதா தொடர்ந்து நிறுத்துறீங்க. மற்ற எல்லாத்துக்கும் சுக்கூன் வச்சு தான் நிறுத்துறீங்க. ஸோ சுக்கூனை அப்போ சுக்கூன் நிலையை நிறுத்துறது தானே கரெக்டு. அதுக்கடுத்து கடா ஜபர்ன்றது அலிஃப் மதாவுடைய தோட்டத்தில் ஓதக்கூடியது. அதனால் அது அப்படியே நம்ம ஓதிடணும். வல சௌஃப யர்லா خلق فسوى قم فأنذر وربك فكبر فانصب ولا تنهر. அல்ஹம்துலில்லாஹ். இன்றையோட நம்ம நூறானிய காயிதாவுடைய பாடங்கள் தொடர்ச்சியில் வக்ஃபு செய்வதின் சட்டங்கள் பார்த்துட்டோம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஹுரூஃபே முகத்தாத்துடைய எழுத்துக்களை பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.